யாக்கோபின் கிணற்றாரிகள் இயேசு சமாரிய பெறுவதை சந்திக்கும் நிகழ்ச்சி அனைவரின் மனதை கவரும் நிகழ்ச்சியாகும். தாழ்த்தப்பட்ட சமாரிய பெண்ணிடம் இயேசு தண்ணீர் கேட்க, உயர்த்தப்படுத்தவர் எப்படி எங்களிடம் தண்ணீர் கேட்கலாம் என்று அவள் கேட்க, நான் உனக்கு தாகம் எடுக்க கொடுப்பேன் என்றார் இயேசு. அடுத்து சமாரியா நாட்டிலிருந்து கலிலேயா நாட்டிற்குள் நுழைகிறோம். இயேசு கலிலேயன் என்றுதான் அழைக்கப்பட்டார். ஏனென்றால் இங்குதான் இயேசு வளர்ந்தார், பயின்றார். அவருடைய பணியும் இங்குதான் அதிகமாக இடம்பெற்றது. கலிலேயாவில் நாசரேத் என்பது சிறிய கிராமம். இங்குதான் இயேசு வளர்ந்தார். அவரது கலிலேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம் பிடித்த மற்றொரு முக்கியமான நகரம், புதுமைகளை பார்த்த நகரம். அவரின் மேரேஜ் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. இயேசு இங்கு சிறிது காலம் வாழ்ந்திருக்கின்றார். இயேசு கபர்நகூம் ஜெபக்கூடத்தில் விவிலிய சுருளை வாசிக்கும் காட்சித்தான் நீங்கள் இப்போது காண்பதாகும். இப்போது கபர்நகூம் நகரிலிருந்து கலிலேய கடலோரமாய் நகர்ந்து வருகிறோம். கலிலேய கடலில் வலை வீசி மீன் பிடித்த மீனவர் இருவருடன் படகில் இயேசு அமர்ந்திருக்கிறார். இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒன்றும் அகப்படாத விரக்தியில் இருந்த மீனவரிடம் வலைகளை வடக்கு பக்கம் வீச சொல்லி அவர்கள் எல்லையில்லாத மீன்களை பிடிக்க, அதனால் தன்னை பின்பற்றி வருமாறு இயேசு அழைக்க, அவர்களும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினர். இயேசுவின் மடமையை சந்தித்த மற்றொரு இடம் கானா என்ற கிராமம். இயேசுவும் அவரின் அன்னை மரியாவும் ஒன்றிணைந்து ஒரு புதுமையை நிகழ்த்திய இடம் இது. திருமண விருந்தில் ரசம் தீர்ந்து போக, திருமண வீட்டாருக்கு அவமான எடுப்பு ஏற்படாமல் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி தன் முதல் புதுமையை செய்தார். கலிலேய கடலின் தொடர் அங்கமாக விளங்குவது யோர்தான் ஆறு. அதன் கரையுத்தான் திருமுழுக்கு யோவான் மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு எச்சரித்து போதித்தார். இயேசு இறைமகனாக இருந்து தன் எருசலேம் அருகே அமைந்திருப்பது பெத்தானியா என்ற கிராமம். இங்கு லாசர், மரியா, மார்த்தா என்ற சகோதர சகோதரிகள் வாழ்ந்தார்கள். இவர்கள் இயேசுவின் அன்பை பெற்றவர். அவர் இறந்து 3 நாட்கள் ஆகி இருந்தும்